ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாசுராஸ் ஹட். இது மே 24th சாட்டர்டே ஈவினிங் போலங்க. சம்டைம்ஸ் இந்த மழை காலத்தில் மழை மேகம் பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே உரசி போகும். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி டைமில் நீங்கள் எங்கேயாச்சும் பஸ்லேயோ கார்லேயோ போனீங்கன்னா கொஞ்சம் இந்த கார் கண்ணாடி இறக்கி பாருங்கள். பார்க்க அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி கிளம்பியிருந்தது அம்மா வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு தான் கிளம்பியிருந்தோம். ஏன்னா அம்மா வீடு கட்டட வேலைலாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஃபினிஷிங் ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, சாமிக்கு ஒரு பொங்கல் வச்சுட்டு வீட்டில் புழங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாமிக்கு கொஞ்சமாக வஸ்திரம், அப்புறம் தேங்காய் பழம் வாங்குறதுக்கு தான் நிறுத்தியிருந்தோம். கோயிலுக்கு கொஞ்சம் பக்கமாக தான் நிறுத்தியிருந்தோம். ஆக்சுவலாக நான் ஒரு ஃபுல் டே விலாகும் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து இடைப்பட்ட டைமில் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். கொஞ்சம் நின்று தேவையான பர்ச்சேஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். மழைக்கு தான் ரொம்ப பயந்தோம். பேபி வேறு இருக்காங்க, மழை டைம் வேறுன்ட்டு. பட் கிளைமேட் நல்லா ஒத்துழைச்சதுன்னு தான் சொல்லணும். அம்மா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதுனால அதுவும் அவங்க ஹாஸ்பிட்டலு சொல்லவே வேணாம், லீவே கிடைக்காது. அதனால் மேக்ஸிமம் அவங்களே பொங்கல் வைக்க சொல்லிவிடுவோம். வச்சுட்டு நம்ம தேங்காய் பழம் மட்டும் கொண்டு போய் மாற்றிக்கிற மாதிரி தான் அவங்க கிளம்புவோம். இன்றைக்கும் அந்த மாதிரி தான் கிளம்பியிருந்தோம். அங்கேயும் பொங்கல் வைக்க சொல்லிட்டு தேங்காய் பழம் மாற்றிட்டு பொங்கல் பிரசாதம் சாப்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி தான் வந்திருந்தோம். எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் போயிட்டோம். கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே மனசுக்கு நிறைவாக முடிஞ்சிச்சு. அடுத்து அண்ணா மேரேஜுக்கு சாமியை வேண்டிக்கிட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு அடுத்து எங்கள் குடும்ப 20 வருஷம் அமைதி அந்த பொண்ணு கையில் தான் இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்ல பொண்ணாக அனுப்பி விடுங்கன்னு சாமிக்கிட்ட அப்ளிகேஷன் போட்டுட்டு பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதை முடித்து அப்படியே லைட்டாக இருட்டுக்கட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்பயுமே பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு கோயில். மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்திருந்த இடம் இந்த விஎம் ஹோட்டல் தான். ஆட்டியாம்பட்டி டு சேலம் ரோடு. ஆக்சுவலாக சேலம்லேருந்து நீங்கள் ஆட்டியாம்பட்டி போனீங்கன்னா ரைட் சைடு அந்த இருக்கும் விஎம் ஹோட்டல்னு. சின்ன ஹோட்டல் தான். நான் உள்ளே வரவே பயப்பட்டேன். ஆனால் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அண்ணாவும் சாப்பிட்ருக்கான்னு சொன்னால் இங்கே பன் பரோட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால். அதேமாதிரி உள்ளே போனால் நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பன் பரோட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக போனால் ட்ரை பண்ணுங்கள். ஆட்டியாம்பட்டி டு சேலம் ரோட்டில் நீங்கள் சேலம் பக்கம் இருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் விஎம் ஹோட்டல்னு இருக்கும். குட்டி ஹோட்டல்னா எனக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு சின்ன சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டு எனக்கு ஒரு உடம்புல ரொம்ப டவுன் ஆகி ட்ரிப்ஸ் ஏற்றுற அளவுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பயந்துகிட்டே தான் போனேன். பட் அந்தளவுக்கு மோசம் இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தோசை ஆம்லெட் எல்லாமே. அதை முடிச்சுட்டு ஹைவேஸில் டீ காஃபி சாப்பிட்லாம். நான் குட்டியாக ஒரு டெசர்ட் சாப்பிட்லான்னு நம்ம டெசர்ட் இந்த பாதாம் பால் தான் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு.